எக்கா இன்னைக்கு விருந்து எப்பவும் போல பிரமாதம். ஆமா மீனியா, ரொம்ப நல்லா இருக்கு. மீனா சொன்னா மட்டும் பத்தாது, அக்கா கிட்ட எப்படி செஞ்சே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா, நம்ம வீட்லயும் பண்ணலாம்ல. சரிங்க. ஆனா என்ன இருந்தாலும் மைனி மாதிரி ருசியா எனக்கு வைக்க வராதுல்ல. அதுவும் சரிதான். சின்ன பொண்ணு பாத்தியா, சின்ன பொண்ணு நீ சுவார் பொங்கணும் வைக்கணும்ட்டு எவ்வளவோ கோவப்படுத. ஆனா நீ பொங்குன சாப்பாடை எப்படி ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாராட்டுதாவ பத்தியா? ஆமா, இப்படி பாராட்டினா அடுத்த தடவை இதே மாதிரி கிடைக்கும். ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டா செய்ய மாட்டோம்ல, அதுக்காண்டி தான் மாறி மாறி எனக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்காவ. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, அவ உன்னைய பாராட்டி சொல்லட்ட நீ செய்யாமல இருக்க போற, அது எங்க அம்மா தான் விட்டுருவாளா? அப்போ உங்களுக்கே தெரியுது என்ன நடந்தாலும் இனி வேலைக்காரியனக்கா சமையல்காரியனக்கா அடுப்படியிலேயே போட்டுருவியன்னு தெரியுது. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? நீ தானே இந்த வீட்டோட அன்னபூரணி, நம்ம வீட்டுல நம்ம தானே சமையல் பண்ணணும். அப்படியாங்க? அப்போ போன தடவை உங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் பேருந்தப்பவும் என்னையவே சோறு பொங்க போட்டு நீங்க உட்காந்துருந்தீங்களா, அது என்னது? சரி அது விடு. நீ சாப்பிட்டியா? இனிமே தான் சாப்பிடணும். அவ சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் நம்ம திங்க முடியும். சோறெல்லாம் பரிமாறிட்டு எடுத்து வைக்கண்டாமா? அப்படி எல்லாம் நீ காத்திருக்கணும் ஒரு அவசியம் இல்ல சின்ன பொண்ணு. வா நான் உனக்கு பரிமாறுதேன். ரொம்ப நீட்டாதியா. இப்பதான் நான் பொங்கி முடிச்சேன். உடனே திங்கிறதுக்கு எனக்கு இறங்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்களும் உங்க அம்மையை வேணா உட்காந்து தின்னுங்க. ஆமா எங்க அம்மா எங்க காங்கல? பெட்ரூம்ல படுத்து கிடக்காவே. படுத்து கிடக்காளா? கெதிலே எங்க அம்மைக்கு இப்படி படுத்துக்க மாட்டாளா? மருமனும் அவளும் வந்த நேரத்துல அதுவா சரியான குழாயடி சண்டை தெரியாத உங்களுக்கு? சண்டையா? யாரு கூட? முனியம்மா கிளவிக்கு உங்க அம்மைக்கு குடுமி பிடி சண்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைப்படியில் நடந்தது. சண்டை விட்டு டயர்டாയി தான் உங்க அம்மா படுத்து கிடக்காவே. இது வேறயா? நான் போய் எங்க அம்மா ஒரு இட்டு பார்த்து பேசுதேன் அப்ப என்னன்னு. அம்மா கையும் காலும் குத்தி குடஞ்சிக்கிட்டுலாம் வலிக்கி. அந்த பேதலியரை கூட சரிக்கு சமமா சண்டை விட்டது போட்டாச்சு. மேலும் காலம் என்னென்னையோன்னு வருதே. ஏன் கடவுளே. எம்மா வாராசு. என்னம்மா உனக்கு எதியா இல்ல? சின்ன பொண்ணு சொல்லுதா யார் கூட சண்டை போட்டியா? ஆமால, அந்த முனியம்மா கிளவி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டா. அவ கூட கடந்து சண்டை போட்டு கிடந்தேன். அதான் மேல்காலாம் வலிக்கி எந்திரிச்சு வரக்கூட முடியல. ஏமா அந்த வயசு காலத்துல சண்டையெல்லாம் போட்டு கிடக்க, முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா போபாருமா. போல எனக்கு தெரியும். வந்துட்டான் மீனாவும் அப்படின்னு சாப்பிட்டாவளா? சாப்பிட்டோம்மா. நீ அங்க வந்து சாப்பிடுதே, உனக்கு சுவார் வச்சு எடுத்துட்டு வரட்டாமா? அங்க எனக்கு இப்ப சாப்பிடுதாலெல்லாம் மேல்காலம் இல்லைல்ல, ஒரு மாதிரி குத்தி குடஞ்சிக்கிட்டு வருது. உன் பொண்டாட்டிய வெண்ணி வைக்க சொல்லு. கொஞ்சம் மேல்காலாம் வெண்ணி வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். எத்தே யாத்தையும் மர்மம்லாம் வரவோ? கேள ராசு. என்னம்மா? இல்ல நான் பைப்படியில சண்டை போட்டேன் வச்சோம்னா அவட்ட சொல்லாதன்னு, சும்மா அம்மா கெதியெல்லாம் படுத்துக்கான்னு மட்டும் சொல்லிக்கோ. சரிம்மா. ஏத்தான் அத்தைக்கு என்ன? சும்மாதான் மாப்பிள்ள, அம்மாக்கு லைட்டா கெதி இல்லாத மாதிரி இருக்கு, அதான் படுத்திருக்கா. இது அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா மீனா, லேசா மேல்கால் வலிக்க மாதிரி இருக்கான். அந்த கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். திடீர்னு மேல்கால் வலி வர அளவுக்கு என்னாச்சுனே? காலையில கூட அம்மா நல்லா தானே இருந்தா. அது வேற ஒண்ணு இல்ல மீனா, உங்க அம்மா பைப்படியில. சின்ன பண்ணே என்னத்தே திடீர்னு நினைச்சு உட்காந்துட்டியே? உடம்புலயும் சரியா போயிட்டா? அதெல்லாம் சரியா போகும், நான் பாத்துக்கிறேன். போய் வெண்ணி வை குளிக்கிறதுக்கு. எம்மா காலையில நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன கெதியெல்லாம் போச்சு உனக்கு? அது ஒண்ணும் நமக்குலே. மீனா உனக்கு முனியம்மா கிளவி தெரியுங்களா? அவ கூட தான். எத்தே ஏன் காத்தாமட்டியோட அடிச்சியா? கொஞ்சம் குனி மருமோல என்னன்னு சொல்லியே. கூறுகட்டவள, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மறுமையை முன்னாடியே நான் கொலாயடியில சண்டை போட்டதை சொல்ல போறேன். எத்தே இதுக்காத்தே அடிச்சியா? தரவு உன்னைய கொஞ்சம் அவ்வளோ அவர் இனி அசிங்கமா நினைக்க மாட்டாரா பைப்படியில சண்டை போட்டான்னு? இதுல அசிங்கப்பட என்னத்தே இருக்கு? நீங்க ஒருத்திய அடிச்சு தள்ளிட்டே அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை தானே. அதான் அந்த தம்பிட்ட சொன்னா அவனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம்னா, நம்ம மாமியார் ஒரு ஸ்டண்ட் பார்ட்டி, யாராவது சண்டை போட வந்தா நம்ம மாமியாரே அடிச்சு தள்ளிடுவோ அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும்ல. ஏ லூசு மெண்டலு கிறுக்கி, எல்லாம் ஒண்ணுதான் தே. இந்த வார்த்தை பூரா உன் உறுத்திட்டாவளா பொருந்தும். ஒழுங்கா பொத்திக்கிட்டு நின்று. எனக்கு கெதி இல்லைன்னு என்கிட்ட தானே கேட்காவோ, நானே அதுக்கு பதில் சொல்லிக்கிடுவேன். நீ பொத்திக்கிட்டு போய் வெண்ணிய போடுப்போ. தேவையில்லாம முனியமா சனியமான வாயை திறந்தா வாயை கிழிச்சிடும் பத்துக்கோ. சரி தே, இனி ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போய் வெண்ணிய வை. சரி தே, நான் போய் வெண்ணி வைக்கேன். மீனா நீ மறுமணம் சாப்பிட்டலாமா? சாப்பிட்டம்மா. உன்னைய தான் காணுமேனு சும்மா பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். நீ இப்படி கெதி இல்லைன்னு சொல்லியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்களே. லேசா வெண்ணில குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு செத்த தூங்கி எஞ்சோம்னா சரியா போயிரும். சரி தே, அப்ப நாங்க கிளம்புதோம். மர்மோனே அதுக்குள்ள என்னைய கிளம்புறிய? மத்தியான வெயிலே போறிய? இப்போ போனா தானே சாயங்காலமாவது வீட்டுக்கு போக முடியும். சாயங்காலம் போனா ராத்திரி ஆயிருது வீட்டுக்கு போறதுக்கு. சேச்சா மத்தியானம் உச்சி வெயிலாம் போக கூடாதியா? கொஞ்சம் வெயில் தாளிட்டுமே ஒரு 3 மணியை போல கிளம்புங்க. ஆமா மாப்பிள்ள, இப்பவே போவாதியா. ஒரு 3-3:30 ஆகட்டும், நல்ல வெயில் இறங்கட்டும், அதுக்கப்புறம் கிளம்புங்க. சரிதான். மீனா துணி எதுவும் காய போட்டிருக்க? எடுத்து வைக்க வேண்டி இருந்ததுன்னா சீக்கிரம் எடுத்து வை. பிறகு ஊருக்கு போனதுக்கு பிறகு நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன் இதை வச்சுட்டு வந்துட்டேன்னு எனக்கு செலவு வச்சிடாத. ஏன் மாப்பிள்ள, அவ என்னத்தையும் வச்சுட்டு வந்துட்டா அதுக்காண்டி என்ன செலவாக போகுது? அதை ஏன் கேட்கத்தான். போன தடவை என்னாச்சு தெரியுமா? ஒரு பட்டுச்சலைக்குள்ள சட்டையே இங்க போட்டு போயிட்டாலாம். சரி, அதுக்கு இன்னொரு சட்டை தச்சா சரியா பெரும்லாத்தான். ஆமா, ஆனா உங்க தங்கச்சி என்ன சொல்லிட்டா தெரியுமா? அந்த சட்டை தான் அந்த சேலைக்கு சூட்டாவும், வேற எந்த சட்டை போட்டாலும் சரியா வராது, அதனால எனக்கு இன்னொரு சேலை எடுத்துட்டாங்க, அதுக்கு நான் சட்டை தச்சு அந்த சேலையை உடுத்திட்டு போறேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ஆமத்தான், சேலை துணிமணின்னு அக்கப்போரு தாங்க முடியல. ஏற்கனவே பீரோல திறந்தா இவ துணிமணி தான் முதல்ல கீழே வந்து விழுந்து. எனக்கு ஏதோ ஒரு வாரத்துல ஒரு 4-5 சட்டையும் பேண்டும் வச்சிருக்கா, அவ்வளவுதான். மேற்கொண்டு இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சேலையும் சட்டையும் தச்சுக்கிட்டு இருந்தா விளங்குமா? அதான் எதையும் விட்டுட்டு வராத, எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். என்ன மீனா சரிதானே? சட்டையிட்டே வச்சுட்டோம்னு சொல்லிட்டு அங்க வந்து என்கிட்ட புது சேலை வாங்கறதுக்கு ஐடியா பண்ணாத, நான் வாங்கி தர மாட்டேன். பார்த்துக்கோ.
ஏ அப்பா ஒரு தடவை வாங்கி தந்துட்டியே அதை இவ்வளவு நாள் சொல்லி காட்டுதியே. ஆமா ஒரு தடவைனாலும் நீ கொஞ்சம் நெஞ்சமா வாங்கினா 2000 ரூபாய் சேலை 1000 ரூபாய் சட்டை தைக்க 3000 ரூபாய் பில்லு போட்டிய. ஐயா ஏன் அவளுக்கு செய்யாம வேற யாருக்கே செய்ய போறிய? செய்யலாம் தே, அது ஒரு அளவு தானே. சேலை துணிமணில 2000 3000 மாசம் மாசம் போட்டுக்கிட்டு இருந்தா என்னன்னு விளங்க. ஏதாவது சாப்பிடுற பொருள் பழங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தாவது நல்லதுங்கலாம். சேலை துணிமணில ரூபாய் போட்டு என்ன செய்ய? அதுவும் சரிதான். மீனா மருமையும் சொன்னனக்கா எந்த பொருளையும் விட்டுறாம பார்த்து பதனமா எடுத்து வைன்னு. சரிம்மா உன் மருமையும் சொன்னது காணாதா 10 வரைக்கும் நீ வேறையா? ஏட்டி நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கிடணும். சரி சரி விட்டா நீ வில்லு பாட ஆரம்பிச்சிருவே, நான் போறேன். சரி மக்களே மகா போயிட்டு வரட்டுமா நாங்க? ஏச்சி இப்பவுமே ஏன் போனுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம்ல? ஏட்டி வந்த நேரம் என்ன, பூரணியை வேற கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ அம்மா தேடிக்கிட்டுப்பா. போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர என்னம்மா? ஆமா மகா போயிட்டு இன்னொரு நாள் வர, ரொம்ப டைம் ஆயிட்டு பத்தியா? 2 பேரும் ஒண்ணு போல பேசுறியா, இப்பவுமே ஏன் போகணும்? சாயங்காலமா போலாம் ஆச்சி. இம்பிட்டு நேரம் இருந்து பேசியாச்சுல மக்களே, போயிட்டு வரோம். எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏண்டாம்மா நாங்க போயிட்டு வரோம், நீங்க எல்லாரும் வச்சு சாப்பிடுங்க. இல்ல இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் பொங்குனேன், நேரம் ஆயிட்டுலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. வேண்டாமല്ലോ வீட்டுல காலையிலேயே என் மருமா சோறு பொங்கிட்டா, அங்க போய் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க எல்லாரும் ஒண்ணா மண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல என் வீட்டுல யார் வந்தாலும் சரி சாப்பிடாமலாம் நாங்க அனுப்ப மாட்டோம். அது இவ்வளவு நேரம் இருந்துட்டுலாம் சாப்பிடாம போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு போங்க. ஒன்னும் சாப்பிடாம இல்லம்மா, ஒண்ணு அவ எடுத்து தந்துக்கிட்டு தான் இருந்தா. இப்பதான் சர்பத்தெல்லாம் போட்டு தந்தா. ஒண்ணு வேண்டாமா, ஒண்ணு மாத்தி ஒண்ணு குடிச்சுக்கிட்டே தான் இருந்துக்கு. சரி அதெல்லாம் தண்ணி தானே, தண்ணி குடிச்சா வயிறு நிறைஞ்சிட போது. ஒரு உருண்டை சாப்பிடுங்க வாங்க. பாத்தியா பிரணி, எங்க அத்தை உனையே வான்னு கேட்கலன்னு சொல்லிட்டு வெளியிலேயே நீ எப்ப பாரு எல்லாருக்கும் சேர்த்து தான் சமையல் பண்ணிருக்காவ. வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். ஏட்டி உன் மாமியா சொல்லுதானே நீயும் சாப்பிட கூடாதட்டி, எங்களுக்கு வீட்டுல போய் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. யாச்சியோ அதான் சொன்ன உள்ள எல்லாருக்கும் சேர்த்து தான் சமையல் பண்ணிருக்குன்னு, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனா போதும் வா. இவா ஒருத்தி சொன்னா கேட்க மாட்டா, பட் எனக்கு வேண்டாம் மகா. ஏன் பிரணி, எங்க அத்தை எதுவும் சொல்ல மாட்டாவே, உன்னையும் சேர்த்து தானே கூப்பிட்டாவே, எல்லாரையும் சேர்த்தானே சொன்னாவே. இல்ல அவங்க கூப்பிடலன்னு நான் சொல்லல, எனக்கு பசியே இல்ல, சாப்பிடுத மைண்ட் செட்டும் இல்ல. நீ ஆச்சியை மட்டும் கூப்பிட்டு போயேன் ப்ளீஸ். ஏன் புரணி வந்து ஒரு வாய் சாப்பிடுமோ, சும்மா ஒரு பேருக்கு 2 வாய் சாப்பிட்டா போதும். அவன் மாமியா மெனக்கட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டா பத்தியா? இல்லாச்சியோ ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க, எனக்கு சாப்பிடுறதுக்கு மைண்டே இல்ல, பசியும் இல்ல. நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? என்னமாலா இப்படி சொல்லுதா? நீ நானும் ஒன்னா வந்திருக்கோம், நான் மட்டும் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே, அப்ப நானும் சாப்பிடாமலே வந்துருவேன். ஆச்சியோ 2 பேரும் சாப்பிடுவாங்க. ஆச்சியோ ஆச்சி நீங்க சாப்பிடுங்க. ஆச்சி நான் காலையில சாப்பிட்டதே லேட்டா தான் சாப்பிட்டேன், லேட்டா தான் இருந்துச்சு, லேட்டா தான் சாப்பிட்டேன். நீங்க காலையிலேயே சாப்பிட்டுருப்பியா, பசிக்க உங்களுக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். சரி மாலோ. புரணி நீ வா புரணி ப்ளீஸ் ப்ளீஸ் மகா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன கம்பல் பண்ணாத. நீ வீட்டுக்குள்ள வான்னு சொன்ன, நான் வந்துட்டேன். இவ்வளவு நேரம் உட்காந்து கதை பேசியாச்சு. ஆனா சாப்பிடுறதுக்கு எனக்கு பசியே இல்ல, சாப்பிடுற மாதிரி ஐடியாவும் இல்ல. ப்ளீஸ் ஆச்சியை மட்டும் கூட்டு போய் சாப்பிட சொல்லேன். ஏன் புரணி இப்படி இருக்கா? எங்க அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாவ, எதுவுமே நினைக்க மாட்டாவோ, எல்லாரையும் தானே சாப்பிட கூப்பிட்டாவே. நான் அவங்கள மைண்ட் பண்ணி பேசல மகா, ப்ளீஸ் வேண்டானா விட்டுறேன். சரி நீ சொன்னா கேட்கவா போற, நீ பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நிப்ப. இதான் குட் கேர்ளுங்கிறது. ஆமா போ, நீ பேட் கேர்ள் தான், நான் சொன்ன கேட்கவே மாட்டேக்க. சரி ஆச்சி நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில நிக்கேன். பூர்ணி வெளியில எங்க போக போற? வெயில் அடிக்கி, பேசாட்டி இங்க உட்காரு ஃபேனை போட்டு. இல்ல எனக்கு வீட்டுக்குள்ள போர் அடிக்கும், நீ ஆச்சி சாப்பிட்ட பிறகு எனக்கு கால் பண்ணி நான் வந்து கூட்டு போறேன். சரியா? சரி ஓகே மகா. ராசி ஏ ராசி. என்னம்மா? உன் பொண்டாட்டி என்னல செய்தா? துணி மடிச்சுக்கிட்டு இருக்காம. கொஞ்சோண்டு பிரியாணி தங்கச்சிக்கு கொடுத்து விடணும்ல, தூக்குச்சட்டியில எடுத்து வைக்க சொன்னேன், வச்சுட்டாளா? வச்சுட்டாமா. என்ன இல்ல அவட்ட கேட்காம நீயாவே சொல்லுதே. நான் தரமே எடுத்து வச்சேன். நீ எடுத்து வச்சியா? ஏன் அவளுக்கு எடுத்து வைக்க முடியாதோ? அவ வேலையா இருந்தாம்மா, அந்த அன்னைக்கு நானே தங்கச்சிக்கு பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு உண்ட சுவார் ஒரு தூக்குச்சட்டியில நாத்தனா கறிக்கு அவளுக்கு எடுத்து வைக்க முடியாது, அதை கூட ஒண்ணே செய்ய சொல்லிருக்கா. ஏம்மா உப்பு செப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதம்மா. அவ வேலையா இருக்க போய் தானே என்னை எடுத்து வைக்க சொன்னா. அப்படி பார்த்தா அவ பிரியாணியே செய்யாம இருந்திருக்கணும், தங்கச்சிக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சா. ஆமல கொஞ்ச நாளா உன் சப்போர்ட் அதிகமா தான் இருக்கு அவளுக்கு, பாத்துக்கிட்டு தான் எத்தனை நாளைக்குன்னு. அதானே ஏங்க அந்த வந்துட்டு சின்ன பொண்ணு. ஏல எங்கல போற? அவ கூப்பிட்டா போயிருவியோ? ஏம்மா எதுவும் வேலை இருக்குமா, அதான் கூப்பிடுதா, போய் என்னன்னு கேட்டாரேன். அதெல்லாம் அவ கூப்பிட்டோன்னே நீ நான் எனக்கு உடண்டா அவளை வர சொல்லுங்க. ஏம்மா ஏதோ வேலையா இருக்காம்மா, இங்க கூப்பிட்டா கூட கொஞ்சம்லாம் ஏசுவா. நான் சொல்றதை நீ கேட்கணுமா, நீ சொல்றதை நான் கேட்கணுமால? சரிம்மா கூப்பிடு, என் கோவப்படாத. ஏங்க எத்தனை மட்டும் கூப்பிடுதேன் வாரியல என்ன பெரிய பாத்தியால எப்படி அதட்டுதான்னு. எவ்வளே நீ இங்க வா, என்ன என் மவளை கூப்பிட்டு தெரியுதே? ஏம்மா சத்தம் போட்டு பேசாதம்மா, வீட்டுல மாப்பிள்ள இருக்கவங்க அதை மறந்துட்டியா? ஆமால சொன்னால மரமே வீட்டுல இருக்கவ பத்தியா? அச்சா இப்படி கத்திட்டேன்னா அவளுக்கு கேட்டிருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் கேட்டிருக்காதுமா, யாருக்கும் கொஞ்சம் அமைதியாவே பேசு, என்ன நினைப்பாவ? ஏங்க கூப்பிட்டா வரமாட்டேலோ? ஏவளே நீ கூப்பிட்டா உடனே ஏமாவே நாய்க்குட்டி மாதிரி ஒடியாந்துடணுமோ? எம்மா சத்தம் போடாத, நல்லா இருப்பிய 2 பேரும். மாப்பிள்ள ஊருக்கு போற வரைக்காவது சத்தம் அமைதியா இருங்க. வேற என்னல அதிகாரம் பண்ணி தெரியுதா? நான் ஒண்ணு எனக்காண்டி கூப்பிடல, நேத்து மீட்டிங்னா ஆபீஸுக்கு புது சட்டை புது பேண்ட் போட்டு பண்ணாரு, அதை துவைச்சு காய போட்டிருக்கேன், மடிச்சு உள்ள வைக்கணும், மேல உள்ள பேக்ல தான் வைக்கணும். அப்ப இவர் வந்தானே எடுத்துறணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏன் நீ என்ன குறைச்சா வளர்ந்துருக்கா? நீ எடுக்க வேண்டியதானே? அது வெயிட்டா இருக்கும்ல, அவ தானே தூக்க முடியும். ஏன் நீ திங்காமல கிடக்க, உனக்கு தூக்க முடியாதோ? நீங்க மட்டும் என்ன திங்காமலா வளதிய?
சின்ன பொண்ணு சத்தம் போடாத சின்ன பொண்ணு. ஆமா, உங்க ஆத்தா பேசல வாயை பொத்திக்கிட்டு நின்றுங்க. நான் பேசினா மட்டும் வாயை மூட சொல்லுங்க. ரெண்டு பேரையுமே சொல்லுதேன், ஒரு 5 நிமிஷமாவது அமைதியா இருங்க. இப்ப 2 பேரும் ஊரு போயிருவோம். அதுக்கடுத்து நீங்க எப்பவும் போல சண்டையை போடுங்க, நான் தூங்க போறேன். அப்ப உங்க சண்டையை யாரும் தடுக்க போறது இல்ல. என்ன அத்தானே ஒரே சத்தமா கேக்குது? ஏதோ காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தே போல, நான் வரவும் பேச்சே காணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமோனே, மீனா தான் கிளம்பிட்டாளான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிளம்புதாத்த உங்க மாவா இன்னைக்குள்ள கிளம்பிக்கிடுவாளான்னு தெரியல. கிளம்புதா காலையில இருந்து கிளம்பிக்கிட்டே தான் இருக்கா. சரி சரி, மெதுவா கிளம்பட்டும். எப்பா எப்பா, என்ன சண்டை வயசானதுவும் இதுவோல எப்படி சண்டை போட்டுச்சு அப்படின்னா, இதை பார்க்க சின்ன வயசு பிள்ளைகளும் இப்படித்தான் சண்டை போட்டு கிடக்கும். பெரிய எல்லாம் புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளே சண்டை போட்டுட்டு யார் இந்த பிள்ளை? சிவா பொண்டாட்டிக்க ஃப்ரெண்டு இல்லன்னா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இருந்ததுல அந்த பிள்ளை. ஏமா நல்லா இருக்கியா? ஏன் புள்ளோ? யாரு? ஆண்டி நீங்களா? அம்மா நான் தான். எத்தனை மட்டும் கூப்பிடுதேன். சாரி ஆண்டி, நான் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன்னா கவனிக்கல. அது சரி, இப்போ உள்ள பிள்ளைகள் நீங்க எல்லாரும் போன்லயே தானே இருக்கியா? என் அவனும் ஒரே போன்ல தான் வீட்டுல இருந்தாம்னா போனை தான் நொண்டிக்கிட்டு இருக்கான். கூப்பிட காதையே கேட்க மாட்டேங்க அவனுக்கு. இன்னைக்கு வந்தியம்மா திரும்ப? ஆமா ஆண்டி, மகாவோட ஆட்சியை கொண்டு வந்து விட வந்தேன். அப்படியா? வாங்க எங்க வீட்டுக்கு. இல்ல ஆண்டி இருக்கட்டும். எங்க வீட்டுல இன்னொரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்குமா, பாக்கன்னா வா. அப்படியா? அப்படின்னா வரேன், ஒரு தடவை வந்து பாக்கேன். சரி சரி, வந்து பாரு வா. சும்மா அங்க நின்றுட்டு இருக்க, அங்க வரலாம்ல, வா போவோம். அவங்க வீட்டுல இருப்பாங்களா? கடவுளே, அவங்களும் வீட்டுல இருக்கணும். கூட 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கணும். ஏம்மா வாமா. என்ன வந்துட்டேன் ஆண்டி. இருமா, குடிக்கைக்கு மோர் ஏதாவது கொண்டாரேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆண்டி, நான் கண்ணுக்குட்டி பார்த்துட்டு கிளம்புறேன். கண்ணுக்குட்டி அங்கனையே தான் இருக்கும், எங்க பேர போது. இரு வாரேன். நல்ல வெயிலா இருக்கு பத்தி அச்சத்தை இரு. அப்பா, வீடு என்ன குளுகுளுன்னு இருக்கு இந்த வெயில்லையும். ஏசி போட்டா கூட இவ்வளோ அழகா இருக்காது காத்து. வெளியில வெயில் கொளுத்துது, வீட்டுக்குள்ள இவ்வளோ சில்லுன்னு இருக்க. செமையா இருக்கு. ஏதோ போட்டோ இருக்கு போல. ஹை, நம்மால் போட்டோ தான். கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்திருக்கலாம், அதுக்குள்ள ஆஃபீஸ் போயாச்சு. நம்ம மனசுதான் கிடந்து பாடா படுது. கொஞ்ச நேரம் பேசலாமான்னு. இவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்க மாதிரியே தெரியலையே. எப்போ புரிய போதோ. ஆனா இப்படி தனியா புலம்புறதும் ஒரு தனி ஃபீலா தான் இருக்கு. எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. என்ன ஆண்டி? என்னம்மா மறு? வேண்டாம் ஆண்டி, நான் இப்பதான் சர்பத்து குடிச்சேன். சரி, அது தண்ணி தானே, குடி, ஒன்றும் செய்யாது. ஓகே. வாவ், இட்ஸ் வெரி டேஸ்டி ஆண்டி. என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? நல்லா இருக்கா? ஆமா, டேஸ்டா இருக்கு. ஒரு 2 இனுங்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காயம், உப்பு போட்டு ஆற்றி வச்சிருப்பேன் எப்பவும். தண்ணி தாங்க எடுக்கும்போது தண்ணியை விட மோர் நிறையா குடிச்சோன்னே என் வயிற்றுக்கு நல்லா இருக்கும். வேற லெவல் ஆண்டி, செம்மையா இருக்கு. கடையில கூட இவ்வளோ டேஸ்டா தர மாட்டாங்க. அது வீட்டு மோருக்கு தனி ருசி உண்டு இல்லாம செம்ம டேஸ்ட். சரி, நான் கண்ணுக்குட்டி பார்க்க போட்டுமா? போய் பாரு. நல்ல பிள்ளை, கள்ளம் கபடம் இல்லாம பேசுது. ஓய், என்ன அழகா இருக்க நீ. இங்க பாரு, இங்க இரு. உங்க ஓனர் கிட்ட பூரணி அக்கா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணுமான்னு சொல்லுன. சொல்லுவியா? ஐயோ, கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிட்டேனே. இங்க பாரு, உன்னால முடிஞ்சா சொல்லுன. என்ன ஓனர் வளர்த்து வச்சிருக்க? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, வெறும் டியூப்லைட்டா இருக்காரு. ஒரு பிள்ளை இவ்வளோ தடவை நம்மளை கூப்பிட்டு பேசுத, கூட 5 நிமிஷம் பேசணும்னு பேசியிருக்கலாம்ல. வேலைன்னு வேலைக்கு போயாச்சு அதுக்குள்ள. என்னம்மா, கண்ணுக்குட்டி நல்லா இருக்கா? அழகா இருக்கு ஆண்டி. நிறைய மாடு நின்ன மாதிரி இருந்தது, கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் மேய போயிருக்குமா, வரும். சாயங்காலம் நேரம் ஆச்சுன்னா எல்லாம் வீடு அடைய வந்துடும். உங்களுக்கு ஆடு மாடு கோழின்னு எப்பவும் பிஸியா வேலை இருந்துட்டே இருக்கும்னு ஆண்டி. ஆமா, என்ன செய்ய. ஆனாலும் கலகலப்பா தான் இருக்கு. வீட்டுல யாருமே இல்லைங்கம்மா இருக்காதுல உங்களுக்கு. எப்பவுமே கூட 4 பேர் இருக்க மாதிரி ஆடு மாடு கோழின்னு கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் சுத்தி வருவோம். ஆமா, எனக்கு உங்க வீடு, இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அப்படியாம்மா? எனக்கு ஒன்னே நல்லா பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல நான் 2 நாள் இரேன். எம்மாடி, ஏமா நல்லா பிடிச்சிருந்தா எங்க வீட்டுல 2 நாள் இருக்க வேண்டியதானே? எங்க பூமாரி மாதிரிதான் நீ எனக்கு. பார்க்கலாம். உங்க வீட்டுல எத்தனை பேருமா? எங்க வீட்டுல நானும் என் தம்பியும் மட்டும்தான் ஆண்டி. அப்படியா? சரி, ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வா என்ன? சரி ஆண்டி. ஏச்சி, ஒரு 2 நாள் கழிச்சு போயாச்சி. சொன்னா கேளு மகா. இப்போ போயிட்டு நான் 1 வாரம் கூட ஆவதுக்குள்ள மறுபடியும் வந்துடுவேன். வந்து போய் தானே இருக்க போறேன். இங்கே இருந்து என்ன செய்ய? அங்க உங்க அப்பனும் பிறகு என்னைய காணும்னா சங்கடப்படுவான். அம்மாவும் போய் அங்க இருந்துக்கிட்டாலேன்னு நினைப்பான். ஏற்கனவே நான் வாரது போறதுக்கே அவன் சண்டை போட்டு கிடப்பான். ஒரே அடியா அங்கேயே தங்கிட்டு போனோம் வைக்கேன், அவ்வளவுதான். அவனுக்கு யார் இருக்கா? உங்க அம்மா சில்லுன்னு சண்டைக்கு நிப்பா. அத்தைக்காரி இப்போ போன் பேச மாட்டுக்கா. நீ இங்க வந்துட்ட, நானும் வந்துட்டேன்னு வைக்கேன். என் பிள்ளை யாரும் இல்லாம ஒத்தையில இருப்பான். பிறகு கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பனும் நீயும் சமாதானம் ஆகுது வரைக்கும். அதுக்கடுத்து நான் இங்க வந்து இருந்துக்கிடுவேன். சரியா?
இப்படிதான் சொல்லுத. என்னைக்கு உன் மகன் சமாதானம் ஆகி என்னைக்கு நீங்க வந்து இருக்கப்போ உன் மகனுக்கு வர கோவத்தெல்லாம் பார்த்தா இப்பக்குள்ள எங்க 2 பேரையும் ஏத்துக்கிடவே மாட்டாவுன்னு நினைக்கேன். அதெல்லாம் காலங்கள் போக போக எல்லாம் மாறிடும் டி. காலம் எல்லாத்தையும் மாத்தி தரும். சரி, அவ பூரணி எங்க போனான்னு தெரியல, போன் அடிச்சு கூப்பிடு. இந்த போன் போடுதேன். பூரணி எங்க இருக்க? நான் இங்கதான். அந்த ஆடு மாடு எல்லாம் நிக்கும் தெரியுமா? அன்னைக்கு நம்ம கூட எல்லாரும் வந்து பிரியாணி சாப்பிட்டோம்ல. பிரியாணி சாப்பிட்ட வீடா? என்ன சொல்லுத? ஒன்றும் புரியலையே எனக்கு. என்ன தெரியலங்கிற? அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? மரத்தடியில. ஆண்டி உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமிமா. லட்சுமி ஆண்டி வீட்டுல இருக்கேன். உன் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட அம்மா. ஓ, அங்க இருக்கியோ? சரி சரி சரி. என்ன திடீர்னு அங்க வீட்ட? ஆமா, சும்மா நாங்க நின்றுட்டு இருந்தேன், அவங்க வான்னு கூப்பிட்டாங்களா. எனக்கு கண்ணுக்குட்டி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் வந்தேன். அப்படியா? சரி சரி. இந்த வீட்டுக்கு வாரியா? ஆச்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி, இப்போ வந்துருதேன். சரி சரி, வர பாரு. வைக்கட்டா? வைக்கேன். ஆண்டி போயிட்டு வரேனே. ஏமா அதுக்குள்ள போறா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இருக்கட்டும் ஆண்டி, இன்னொரு நாள் வரேனே. இருமா, அங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, கொஞ்சம் நேரம் கழிச்சு போக வேண்டியதானே? இல்ல, நான் மகாவோட ஆச்சியை ட்ராப் பண்ணதுக்கு தான் வந்தேன். வந்து நேரமும் ஆச்சு, போயிட்டு வரேன். இன்னொரு தடவை வரும்போது வரேன் ஆண்டி. சரி மக்களே, எப்பனாலும் வா. என்ன எப்போ வந்தாலும் எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போ. உனக்கு தான் அங்க ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. கண்டிப்பா ஆண்டி, வந்து அங்க வராம போக மாட்டேன். சரிதானா? சரிம்மா. சரி ஆண்டி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டோம் மக்களே. எங்க இருக்கலாம் ஆண்டி? அவ எங்க பக்கத்துல தான் போயிருக்காச்சு. இங்க பக்கத்துல இவங்க ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு. அவங்க அம்மா நல்லா பேசுவாங்க, அவங்க கூட்டிருப்பாங்க போல, அதான் போயிருக்கா. அவ வீட்டுல மாடு கண்ணெல்லாம் நிறைய நிக்கி. அப்படியா? அப்படினாலும் உன் வீட்டு பக்கத்துல உள்ள ஆட்கள் எப்படிட்டு அவளுக்கு தெரியும்? அது வந்து ஆச்சியோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அம்மாட்டே எங்கேயும் போய் சொல்லிடக்கூடாது, சரியா? என்ன தட்டி உங்க அம்மிட்ட போய் நான் சொல்ல போறேன். எதா இருந்தாலும் சொல்லு. நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணதே பூரணி தான் ஆச்சு. என்னடி சொல்லியா? அந்த பிள்ளை என்கிட்ட எதுவுமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்கிடல. ஆமா, பிறகு நீ ஒரு வயசாளி, உங்ககிட்டயே சொல்ல முடியும் உங்க பேத்திக்கு நானா கல்யாணம் முடிச்சதுக்கு உதவி பண்ணோம்னு. பிறகு நீ கோப்பட மாட்டியா? அதான் சொல்லாம இருந்திருப்பா. நல்லா இருந்திய பங்கட்டி. சின்ன பிள்ளைங்கிறது சரியா போச்சு. ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சிருப்பேன். ஊரே கழு நாடே கழுன்னு அழகா கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அறக்க பறக்க முடிச்சிட்டு நிக்க. சரி, அதை விடு. நீ எப்படி அவங்க பக்கம் பக்கத்துல தெரியும்னு கேட்டல? எப்படி தெரியும்? இந்த கல்யாணம் முடியறதுக்கு அவ தான் மெயினா உதவி பண்ணா. அதுக்கடுத்து நீ எல்லாம் அங்க வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர்னா ஃபோன் பண்ணியிருந்தா. நல்லா இருக்கே என்ன ஏதுன்னு கேட்டாலா? அப்போ இங்க வேணா வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்குதான் இப்ப சொன்ன பத்தி அவங்க ஃப்ரெண்டோட அம்மானு அவங்க வீட்டுல எங்களுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, இவனும் வாரேன்னு சொல்லியிருந்தாளா. எங்க மாமியார் அப்போ ரொம்ப கோவமா இருந்தாவோ. வந்தவள வான்னு கேட்பாவளோ என்னமோ தெரியலையே அப்படிங்கிறக்காண்டி அவளை நேரம் அவங்க வீட்டுக்கு வர சொன்னேன். அந்த அன்னைக்கு அங்க வச்சு இங்க உள்ள அக்கா மாதிரி எல்லாத்தையும் அவ பேசி பழகி எல்லாருக்குமே இப்ப அவளை தெரியும். அதான் அந்த அம்மா இவளை பார்க்கவும் வான்னு சொல்லிருப்பா போல, இவளும் போயிருக்கா. அப்படியா? பரவாயில்ல. நீயும் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போய் வந்து இருந்து கொட்டி வீட்டுக்குள்ளேயே கிடக்காத. நாளைக்கு ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணுன்னு வையன். உன் பக்கமும் அவளை பேசணும்னா நீ நல்லா பேசி வச்சு இருந்தால்தான் உன் பக்கம் பேசுவாளுவோ. இல்லைன்னா அந்த பிள்ளை நம்மகிட்ட வந்து பேசக்கூட இல்லையே, இவளுக்கு ஏன் நம்ம ஏன்ட்டு பேசணும்னு வாயை பத்திட்டு இருந்துக்கிடுவாளுவோ. சரியா? எனக்கு இங்க அப்படி என்னாச்சு பிரச்சனை வந்துட போகுது. சரி, பிரச்சனை வருது வரல, மெனக்கட்டு உன்னைய கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சிருக்கா. அவ வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வந்து இருந்துக்கோ. வீட்டுக்குள்ளேயே கிடந்துன்னு வையன், பணக்காரியில அதான் கேனமா இருக்கா அப்படின்னு நினைப்பாளுவோ. அதுக்கு தான் சொல்றேன், 4 பேர்ட்ட பேசி வச்சிருந்தாதான் உனக்கும் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கிடக்காதவோ மாமியா மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு தெரியுதா. உன் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ல உட்காந்துருக்காரு. நீ இப்படி ஒத்தையிலேயே போன பார்த்துக்கிட்டு எம்பிட்டு நேரம் இருப்பேன். 4 ஆள்கிட்ட பேசினா உனக்கும் நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் ஆச்சி சொல்லுவேன். சரி ஆச்சி. உன் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டார்லாட்டி அவர்கிட்ட கேட்டுட்டு இங்கனாலும் போ இங்கனாலும் வா. சரியா? அது கேட்காம கொள்ளாம நீ என்னமோ பண்ணிடாத. இல்ல ஆச்சியா, அவளும் அப்படிதான் சொன்னாவோ. எங்கனாலும் போய் வந்து இருமக்கா, வீட்டுக்குள்ளே இருந்தா போர் அடிக்கும்னு தான் சொன்னாவே. சரி சரி, நல்ல பையன். உன் மனசு போல உன்னை இருக்க விட்டுருதாரு. இப்படியெல்லாம் அமைந்ததெல்லாம் கஷ்டம் டி. இந்த போட்டோவை விட்டுட்டா போவ? கண்டிப்பா எடுத்துட்டு தான் போகணும். தினம் இவ்வளோ பார்க்க முடியாது, போட்டோலையாவது பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த ஆண்டி இங்கே இருந்தால் எடுக்க முடியாதே. ஏதாவது சொல்லி சமாளிச்சு உள்ள அனுப்புவோம். என்ன சொல்லலாம்? ஆண்டி. என்னம்மா? தாகமா இருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி கொண்டாரீங்களா? என்ன கொண்டாரம்மா? எப்பா சொன்ன உடனே போயிட்டாங்க, ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்க. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். ஐயோ, ஒரு வீட்லயும் ஒன்றும் திருடினது இல்லை இது வரைக்கும். இன்னைக்கு முதல் தடவையா ஒரு போட்டோ திருட வேண்டியதாயிருச்சு. என்னம்மா தண்ணி? தாங்க ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. அப்போ நான் கிளம்புறேன்னு. சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வா. என்னம்மா? ஓகே ஆண்டி, கண்டிப்பா. உங்க வீட்டுக்கு வராம நான் எங்க போறேன்? கிடைச்ச வாழ்க்கையை நல்ல முறையில வாழ பாரு. என்ன எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல சண்டை போடுறதுனாக்கா அங்க உன் புருஷன்கிட்டயும் மாமியா கிட்டயும் சண்டை போடுற வேலை வச்சுக்கிடாத. ஆமா, நான் சண்டை போட்டேன் இவ பார்த்தா. சொல்லுதம் டி, நீ சண்டை போட்டேன்னு சொல்லல, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாவே இருந்துக்கோன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும்பா. ஏச்சி போமா? போவோம் மக்களே. எனக்காண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தியம்மா, அதனாலதான் அவ கூப்பிடாம போயிட்டியோ.
சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆச்சி. நான் சும்மா வெளியில வந்து நிக்க தான் செஞ்சேன். அப்பவே அவங்க வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல புதுசா இன்னொரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கான். அன்னைக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் இப்போ ரெண்டாவது ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. அதான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தேன். சரி போமா மக்களே. போவோம் ஆச்சி. பாரு பூரணி, ஒரு 2 நாள் இருந்துட்டு போனா கேட்க மாட்டேங்காங்க ஆச்சி. இருந்துட்டு வரலாம்ல ஆச்சி, அவ தான் ஆசைப்படுதால. வேண்டாமோ, நாங்க வந்துட்டோன்னு வைக்க இவன் அப்பங்காரன் என்னத்தையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நான் இருந்தா தான் என்னத்தையாவது சொல்லி தேத்த முடியும் அவனை. இப்படியே சொல்லு நீ. ஏட்டி நீ உன் மாமியா மனசுல இடம் பிடிக்க வழிய பாருட்டி. நல்ல மருமான பேர் எடுக்க பாரு. அதுக்கடுத்து நீங்க வந்து இருக்க சொல்லி நான் நாள் பூரா நாள் இங்கே இருக்கேன். ஆமா, கூடவே இது ஒரு காரணத்தையும் சொல்லிக்கிடுவா. பாட்டி. சரி மக்களே போவோம். வாமா பூரணி. சரி ஆச்சி, கிளம்புவோம். மகா போயிட்டு வரோன்னு. சரி பூரணி, அடிக்கடி வந்து போய் இருன்னு. சரி மகா, கண்டிப்பா வரோம். நீ இங்கேயே பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு. எனக்கும் அதே ஆசைதான். கடவுள் என்ன நினைக்காரோ பாப்போம். சரி கிளம்புதோம். பார்த்து போயிட்டு வாங்க என்ன. சரி மகா, எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு சரியா. சரி பூரணி. ஆச்சி வாங்க. மக்களே, ஆச்சி போயிட்டு வரேன். பார்த்து சூதானமா இருந்துக்கணும் என்னம்மா. சரி ஆச்சி, நீயும் பார்த்து போயிட்டு வா. போனில் எப்பவும் சார்ஜ் போட்டு வை. இல்லைன்னா நான் போன் போடுறது நேரம் பூரா சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சரி மக்களே, சார்ஜ் போட்டு வைக்க என்ன. பார்த்து போயிட்டு வா. வாட என்ன மக்களே. அடுத்த தடவை நான் வரதுக்கு முன்னாடி என்னமோ வாங்கணும்னா சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். என்ன மக்களே, உனக்கு பிடிச்சது எதுவும் வேணும்னா சொல்லி வாங்கி தரேன். ஏச்சி, எனக்கு எது வேணாலும் என் வீட்டுக்காரே வாங்கி தருவாரு. உனக்கு என்னென்ன எனக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணுதோ நீயே வாங்கிட்டு வா சரியா. உடனே இப்படி சொல்லிடுவாள. சரி நல்லா இருங்க, போயிட்டு வரேன் என்ன. போலாமாலோ. மகா பாய். பாய் பூரணி. யாச்சியா பின்னாடி நல்லா புடிச்சுக்கோ. சரி மக்களே. ஏக்கா, இந்த கிழவி அந்த பிள்ளையும் மல்லியா வீட்டுல இருந்தானே போறாவோ. ஆமா, அந்த பிள்ளைக்கு ஆச்சின்னு நினைக்கேன். ஏக்கா, மல்லியாக்கா மரமான வாசல்ல தான் நிக்கா. போய் என்ன எதுன்னு பேச்சு கொடுப்போமா. ஆமா பாட்டி போவோம். மாமியாரை பத்தி என்ன சொல்லியான்னு கேட்போம் என்னக்கா. ஆமாம்மா, அதுக்கு தான் நானும் வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். இப்பவுமே கிளம்பிட்டா. 2 நாள் இருன்னு சொன்னா இருக்காளா. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு வந்துட்டு ஓடிறியா. ஏன் தான் இப்படி இருக்காளோ இந்த ஆச்சி. சரி நம்ம வீட்டுக்குள்ள போவோம். ஏம்மா. என்னம்மா கெதியா இருக்கியா. நல்லா இருக்கேன். நீங்க. நாங்க இந்த தெருக்காரவுதாம்மா. ஓ அப்படியா, உள்ள வாங்களேன். இருக்கட்டும்மா. உள்ள உங்க அத்தை இருக்காளா. உள்ளதான் இருப்பாவுன்னு நினைக்கேன். நினைக்கியா? அத்தை எங்க இருக்காவுன்னு உனக்கு தெரியாதோ. இல்ல, சமையல் பண்ணிட்டு உள்ளதான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் சொன்னேன். சரி நல்லா பேசிக்கிடுவீங்களா 2 பேரும். பேசிக்கிடுவோம். என்னக்கா பேசிக்கிடுவோம்னு சொல்லியா. அதானே, வெளியில யார்ட்டையும் பேச மாட்டேன் வைக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏம்மா வா, மாமியா எங்கிட்ட எல்லாம் உன்னைய பத்தி தப்பு தப்பா சொன்னால அவங்க கூட பேசவே மாட்டோம்னால நீ நல்லா பேசிக்கிடுவோம்னு சொல்லியா. தப்பு தப்பா சொன்னவளா. ஆமாம்மா, நீ நல்லவளையே கிடையாது. மவனை மயக்கி கூட்டிட்டு வந்துட்டு வச்சுட்டேன்னு என்னமில்லாமோ நீ ஏசிட்டு கிடந்தா. அவன் முறையிலேயே நான் முழிக்க மாட்டேன், அவகிட்ட நான் பேசவும் மாட்டேன். பொங்கி போட்ட சோத்தை அவ தின்னுட்டு கிடப்பா. அவ செஞ்சு எந்த வேலையும் என் வீட்டில் வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலே. அதான் கேட்டோம். அப்படியாக்கா சொன்னவே. சம்பா, இப்போதான் அந்த பிள்ளை உண்மையை சொல்லும். ஆமா பாத்தியா, நம்ம கிட்ட நல்ல வணக்கா நடிச்சிருக்கா. 2 பேருக்குள்ள சண்டை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேச்சு கூட வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம். சரிக்கா. வருத்தப்படாதம்மா, மாமியார்னா அப்படித்தான் இருப்பாவே. ஆமா, எல்லா காலமும் மாமியா தானே. அந்த புத்தியை காட்டத்தானே செய்வாளுவே. உன்னைய பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. ஆனாலும் உன் மாமியாளுக்கு உன்னைய பிடிக்கல. இதுதான் விதி போல. ஆமா பாத்தியா, நல்ல மாமியாளுக்கு நல்ல மருமக கிடையாது. நல்ல மருமகளுக்கு நல்ல மாமியா அமைதே கிடையாது. அது மாதிரி இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு. ஆனா மல்லியா இப்படி அமைஞ்சிட்டாலே அவளுக்கு. ஆமாக்கா, மல்லியா வீட்டுல இப்படி என்ன இருக்கு. வீடு வசை எல்லாமே கடன்ல தான் கட்டி வச்சிருக்காவோ. ஆமா, இந்த ஒரு மவனை வச்சுதான் அவ காலமே ஓடுது. அந்த ஒரு மவன் முண்டாட்டி அவளுக்கு நல்ல முறையில பாத்துக்கிட முடியாதா. ஊர் பூரா அந்த பிள்ளை ஏசிக்கிட்டு தெரியுதா. நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைய மவன் கட்டிட்டு வந்திருக்கான். தங்கத்தட்டுல வச்சு தாங்கிறதுக்கு இல்லாம ரொம்ப தான் திமிரு பண்ணிட்டு கிடக்கா. அதை சொல்லு. எவ்வளே இவன் எப்ப இப்படி வந்தா நம்ம கவனிக்கவே இல்லையே. பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளோ. அவன் முறைச்சிக்கிட்டு நிக்கத பார்த்தா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நினைக்கேன். என்னவளா ஒண்ணும் தெரியாத பூனை மாதிரி நின்னுக்கிட்டு வாரவா போற வட்டெல்லாம் என்னைய பத்தி புறம் பேசிக்கிட்டு தெரியுதியோ. நல்ல வேலை நம்மள எதுவும் எசல. அந்த பிள்ளைய தான் எசுதா. அப்படியே பேட்ட மாத்திர வேண்டியதான் கட்டியா. ஆமாக்கா, அந்த பிள்ளை தான் எங்களை கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிடுவோம். ஆமா, இல்லன்னு வைக்க ஊரே ஒண்ணு கூடி நம்மள நொத்திடுவாள்வோ. ஏத்தே, நான் எதுவும் சொல்லலத்தே. போதும், வாய மூடு. நீ எதுவுமே வீட்டுல உள்ளத பத்தி சொல்லாம தான் அவளை என்ன இவ்வளவு தூரம் ஏசிக்கிட்டு இருக்காளோ. ஏத்தே, நான் எதுவுமே உங்களை பத்தி சொல்லலத்தே. அவங்க 2 பேரும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பளோ நாங்களா வந்தோம், நீ தானே எங்களை கூப்பிட்ட. ஏக்கா என்ன சொல்லுவீங்க. நான் எப்ப உங்களை கூப்பிட்டேன், நீங்களா தானே வந்து பேசுனீங்க. நாங்க எங்க போக்குல தான் போய்கிட்டு இருந்தோம். நீ தான் எக்கா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசினா. அப்போ பிளேட்டே மாத்துதே. ஏக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க. நீங்களா தானக்கா வந்து பேசுனீங்க. யோ போய் சொல்லாவுதே. எல்லாம் எனக்கு தெரியும், மூடுவலா. நீ நல்ல வீட்டுல பூனை எனக்கா ஒண்ணும் தெரியாத மாதிரி வாயை பத்திட்டு இருந்துகிட்டு வாரவா போறவட்டெல்லாம் என்னை பத்தி புறம் பேசிட்டு கிடக்கனே. இதே நான் எதுவுமே சொல்லலத்தே. அது எப்படி விழான்னு என்னை பத்தி சொல்லாம இவ்வளவு தூரம் பேசி நடக்கும். அல்லாம குறையாது, சொல்லாம வராது. மல்லியா வாங்கக்கா, இந்த சீமை சித்திரங்கி பண்ண வேலையை பாருங்க.
நான் 3 நேரம் இவளுக்கு வடிச்சு கொடுத்துட்டேன். வீட்டு வேலையை பூரா பார்க்க இவளை எதையுமே செய்ய விடுறது கிடையாது. எனக்கு இவ வேலை செஞ்சா பிடிக்கவும் செய்யாது. நல்லா வீட்டுல இருந்து தின்னுட்டு போற வரவட்டெல்லாம் என்னைய பத்தியே புறம் பேசிட்டு தெரியுதாக்கா? அந்த பிள்ளை அப்பெல்லாம் சொல்லாது இல்லையா? இவ சொல்லிருப்பாக்கா, நல்ல வழக்கா நடிக்கா. இவ சொல்லாமல அவளும் என்ன ஏசிட்டு கிடக்காள்வோ? யார் மல்லியா ஏசுனா? நான் நிக்காவுல அந்த செம்பாக்காவும் வள்ளியாக்காவும் என்னமோ என்ன ஏசிட்டு கிடக்காவோ? நான் கெட்டவனக்கா? அவள் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை சொல்றதை கேட்டு பேசிக்கிட்டு இருக்கியோ? இப்பதான் அங்க தண்ணி சண்டையை போட்டு முடிச்சிட்டு வந்தாலுவோ, அடுத்து உன் வீட்டுல இழுத்து விட்டாலோ போல. இவள் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை பேச்ச கட்டு பேசிய. லட்சுமி அக்கா, ரொம்ப திமிர்ல பேசாது என்ன? நாங்க என்ன அப்படி இழுத்து விட்டு தெரியுதா? நீங்க பாத்தீங்களோ? ஆமாவளா, ஊர்ல உங்களை விட்டா எவா இருக்கா அப்படி கொளுத்தி போடுறதுக்கு? இன்னும் 2 சில்லாட்டே இருக்காளோ, ஒரு மஞ்ச முடியும் ஒரு 4 முடியும். அவளும் வந்து நின்னாலோ அப்படின்னா ஒரு ஊரே காலியாயிரும். எல்லாத்தையும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவியா? அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க எல்லாம். எதுக்கு தேவையில்லாம இவன் மரமட்ட வந்து உங்களுக்கு பேச்சு வாழுது? அந்த பிள்ளை தான் எங்களை கூப்பிட்டுச்சு. லட்சுமிமா, நான் கூப்பிடவே இல்லை லட்சுமிமா யாரையும். அவங்களா வந்து பேசிட்டு இப்படி சண்டை இழுத்து விடுதாங்க. நீ கவலைப்படாத மலோ. மல்லியா, அந்த சில்லாட்டையே பேச்ச கட்டிட்டு இந்த பிள்ளை ஏச வேலை வச்சுக்கிடாது. அந்த பிள்ளை அப்படி பேச எல்லாம் கிடையாது. அன்னைக்கு என் வீட்டுக்கு தான் வந்திருந்தது. உன்னைய பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நல்ல முறையில பேசிட்டு நல்லபடியா தான் வீட்டுக்கு வந்தது. அப்படி உன்னைய பத்தி எதுவும் பேச பிள்ளையா இருந்தா என் வீட்டுல அப்படி அமைதியா இருந்திருப்பாளா? ஏக்கா, இங்க என்ன சண்டை? ஒரே சத்தமா கேக்குது. ஏன் இழிச்சுக்கிட்டே வந்து கேட்க? சண்டை பார்க்க ஆர்வமா இருக்கோ? இப்படி சொல்லாங்கக்கா. ஏதோ சத்தம் கேட்கன்னு வந்து எட்டி பார்த்தேன். உடனே இப்படி சொல்லுதியே? ஒரு படியா இழிச்சுக்கிட்டே வந்து கேட்கா? நான் இழிச்சுக்கிட்டு வரேன், சுழிச்சுக்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன? உங்க வீட்டு சண்டையில நான் வந்து என்னதுன்னு கேட்டேன். மல்லியா கட்டால கேட்க நீங்க எதுக்கு இப்ப துள்ளிக்கிட்டு வரியா? மல்லியாக்கா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா. ஆமா, இவட்ட சொல்லி எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிருவா. இப்ப ஏன் நீங்க என்ன வரத்து வாரியா? உங்ககிட்ட யாரும் எதுவும் பேசாவளா? ஏமாத்தி எடுத்து விடுறதுக்குன்னு தான் தெரியுதே எல்லாவளும். உன்னையெல்லாம் பேச விட்டா விளங்காதே போ. அவ சோழி கதையை பாருங்க போங்க. நீங்க மட்டும்தான் உலக உத்தமையும் பேசாதியக்கா. நீங்க நல்லவளா? அவளை நானு பூக்கட்ட விட்டுட்டு 5 சான் நவட்ட மாட்டோம்ட்டியே. ஆமா, எல்லாத்தையும் உன் தலையில தட்டணும் பா. லட்சுமி, சும்மா லட்சுமி. பாருங்கக்கா, ஒரு வீட்டுல சண்டை நடக்கல இழிச்சுக்கிட்டே வந்து என்னன்னு கேட்கா. எல்லா அவளுக்கும் குசியா இருக்கு. எவா வீட்டுல கொளுத்தி போடலாம், எவா வீட்டுல கொழுந்து விட்டு எரியும். பார்த்து பல்ல கட்டலான்னு அலைதாள்வோ. சரி, எவ்வளவு புத்தி தெரிஞ்சதானே வீடு. நம்ம பேசி என்ன போகுது அது அவளுக்கா தெரியணும். சரசுக்கா, உடனே இப்படி சொல்லாதீக்கா. நான் வர முன்னாடி நீங்க 2 வந்துட்டீல்ல. அப்ப நீங்களும் சண்டை பார்க்க வந்து என்ன அர்த்தம்? ஏமா பேச்ச வளர்க்காதம்மா, நல்லா இருப்ப. மல்லியா, நீ அந்த பிள்ளைய உள்ள கூட்டு போ. வெளியில 2 பேரும் நின்று சண்டை போட்டு கிடந்தே அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குன்னா ஒவ்வொருத்தியா வந்து பாழுவோ. என்னன்னு கேட்டுட்டு பெரிய சண்டையா மாத்தி விட்டுருவாளோ. போ, வீட்டுக்குள்ள போ. ஏவாக்கா இழுத்து விட போறா? வீட்டுல உள்ளவா வாயை பொத்திக்கிட்டு இருந்தா மத்தவ எவ்வளவு வந்து உள்ள இழுத்து விட முடியாது. இவளுக்கு என்னைய பத்தி எவகிட்டயாவது புறம் பேசணும். 2 பேர் சிக்கிக்கால் வண்டிக்கு அந்த அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. நான் பார்க்கவும் நல்ல வணக்கம் நீலி கண்ணு வச்சு தெரியுதா? எம்மா, என்ன சத்தம்? மகா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. ஆமா ஆமா, ஒண்ணும் இல்லதான். போற வரவட்டெல்லாம் மாமியார பத்தி நல்லா புறம் பேசிக்கிட்டு நல்ல வணக்கம் நீலி கண்ணீர் வச்சு நடிக்க வேண்டியது. நடிப்பு கல்லிய. என்னாச்சு மகா? அம்மா என்ன சொல்லியா? எங்க நான் சும்மா தாங்க நின்றுட்டு இருந்தேன். அந்த 2 அக்காவும் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாவ. அவ என்ன பேசினவனு கூட நான் பெருசா கவனிக்கல. ஏதோ அத்தையை பத்தி திட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவங்க பேசுறதுக்கு நான் தான் பேசுறேன்னு நினைச்சா அத்தை என்ன ஏசிக்கிட்டு இருக்காவ. நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. சரி விடு, நான் பேசிக்கிடுதே. ஏம்மா, அவ ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாமா? ஆமா, இவன் கண்டா அந்தானிக்கு. அவ சரியான ஊம கள்ளி. போதுமா, இதுக்கு மேல எதுவும் பேசாதவள. நான் பேசத்தாம செய்வேன். உனக்கும் பொண்டாட்டி பேசுனா நீ தலையில வச்சு கொண்டாடு. என்னையெல்லாம் எவ்வளவு பேசினா அப்படின்னா நான் ஏசத்தான் செய்வேன். சரி, நீ இருந்து கத்திக்கிட்டே இரு. உன்டெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. மகா, வாமா வீட்டுக்குள்ள போவோம். ஏங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க. இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல மகா. நீ எப்பெல்லாம் பேசக்கூடிய ஆள் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உள்ள போவோம்னு சொல்லுதேன். வா போவோம். ஏ அப்பா, அம்மாக்காரியே பொண்டாட்டி இவ்வளவு தூரம் பேசியிருக்கா. அப்படி இருந்தும் பொண்டாட்டியை பொத்துனாலும் உள்ள கூட்டு போயிட்டானே. மல்லியாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பிள்ளை சரியான ஆளுதான். எப்படி வீட்டுக்காரன கைக்குள்ள வச்சிருக்கா பத்தியில ஒரு பிரச்சனை வருமோ அவன் எப்படி கூட்டு போயிட்டான் பாருங்க. இதுவே உங்க மவன அவன் இருந்திருந்தா அப்படின்னா எங்க அம்மாவை நீ எப்படி பேசுவேன்னு கேட்டா அவட்டெல்லாம் சண்டை போட்டுருப்பான். அவன் தான் அவன் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு எனக்கு புள்ள இல்லன்னு ஆயிட்டானே. பிறகு எப்படி இருப்பான்? நான் கூட நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். இப்படி வந்த கொஞ்ச நாள்லயே புருஷனை கைக்குள்ள போட்டாலே. சாந்தி, அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது. நீ ஏன் வாய்க்கு வந்தத பேசிட்டு கிடக்காத. இப்பதான் 2 பேர் கொளுத்தி போட்டு அந்த பிள்ளை ஆள வச்சிட்டு போயிருக்காளோ. மேற்கொண்டு நீ வேறயா? ஏக்க, நான் என்ன இல்லாதையா சொல்லுதேன்? இவ்வளவு கலவரம் நடந்துட்டு கிடக்கு. ஒரு மவனா அவன் என்ன சொல்லிருக்கணும்? எங்க அம்மாவை நீ ஏன் பேசுன? அப்படிலாம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிள்ளை அளவும் அந்த பிள்ளை கண்ணீரை தொடச்சலாம் உள்ள கூட்டு போறான். அப்போ பாசத்தை பூரா அந்த பிள்ளை மேல மட்டும்தான் வச்சிருக்கான். இனி மல்லியாக்கா மேல பாசம்ங்கிறது கூட இருக்காது போல அவனுக்கு. நான் தான் சொன்னோம்ல சரசக்கா, இந்த பின்னாடி நிக்க 2 பரட்டை, இந்த 4 முடி, இன்னொரு மஞ்ச மண்டை திரிவாள் அதான் இவள் 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாலும் அப்படின்னா ஒரு வீட்டையே தீ வச்சு கொளுத்தி விட்டுருவாளுக்க. லட்சுமிக்கா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆமா, உங்க முறையில பாத்துட்டாலும் அந்த பிள்ளையே பாவம் போல அத்தை அத்தன் இவளை பேர்த்த சுத்திட்டு தெரியும். நான் இங்க எத்தனை தடவை வந்திருக்கேன் போயிருக்கேன். வாசல் அந்த பிள்ளை நின்னாலும் கூட ஒரு வார்த்தை அவளை பத்தி தப்பா சொன்னதே கிடையாது. உங்க முகரக்கட்டையில பார்த்து அவ கூப்பிட்டு உங்ககிட்ட பேசினாலும் மாமியால பத்தி. நீங்களே பிராடுக்கார பேரலைவாரு. மல்லியா, நான் சொல்றேன்னு கேளு. தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணாத. இழுத்து விடுறதுக்கு தெரியுதாளுவோ. பெசாட்டி வாயை பத்திட்டு உள்ள போய் இரு. எவ பேச்சையும் கண்டுக்கிடாத சொல்லிட்டேன். அவளதான் சொல்ல முடியும். அடுத்து உன் இஷ்டம். நான் வாரேன். இவள்வெல்லாம் நிக்க இடத்துல நின்னாலும் கூட விமோச்சனம் கிடையாது. பாருங்க வள்ளியக்கா, இவ எப்படி பேசிட்டு போறான்னு. அவ வீட்டுல இன்னும் ஒண்ணும் நடக்கல. அதான் திமிர்ல பேசிட்டு போறா. அவளுக்கு மருமா நாளைக்கு வருவாள்ல, அப்ப இருக்கு அவளுக்கு. ஆமா, அப்ப காட்டுவோம் நம்ம யாருன்னு.
மல்லியா நான் சொல்றதுன்னு கேளு, நல்ல பிள்ளை, அதுகிட்ட சண்டை போட்டு கிடக்காதம்மா. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தா அப்படி 10 போய் புறம் பேச மாதிரியா தெரியுது. இவ்வளோ உன்னை 10 பேசுவாள்வ, நல்லா இருப்ப. பேச்ச அந்தந்தால விட்டுட்டு சத்தம் இல்லாம உள்ள போயிரு. உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன், சரியா? நான் வாரேன். மல்லியாக்கா நான் சொல்லுதுன்னு கேளுங்க. ஆரம்பத்திலே உங்க மகனை உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்ட பாருங்கக்கா. ஆமா, ஒரு பிரச்சனை வரவும் எப்படி அவ பக்கமா பேசிட்டு போறான். நாளை பின்ன ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணுனா கூட உங்களை அம்மானு கூப்பிட மாட்டான் போலேக்கா. அது எப்படி கூப்பிடுவான்? கல்யாணம் ஆகி வந்தவா காரியா இருந்தா அப்படின்னா கெட்டுன புருஷனை கைக்குள்ளேயே வச்சுக்கிடுவாள்வல. பாத்து மல்லியாக்கா, உங்க நல்லதுக்கு தான் சொல்லுதோம். நாளை பின்ன என் புருஷன் தான் காசு பணம் கொடுத்தாரு, என் புருஷன் தான் வீடு வாசல் கட்டினாரு, உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உங்களை வீட்டை விட்டு விரட்டினாலும் விரட்டிடுவா. ஆமா, பணக்கார பிள்ளையா வேற தெரியுது. என்ன கதையா ஆப்போதோ. என் தங்கச்சி வீட்டுல கூட பக்கத்து வீட்டுல இந்த கதை தான் நடந்தது. நல்ல பணக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த 1 வருஷத்திலேயே புருஷனை தாம்பக்கம் இழுத்து வீட்டோட கூட்டு போயிட்டா. இன்னைக்கு அம்மைக்கு ஒரு போன் போட்டு இருக்கியா போயிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கான். பணக்கார வீட்டுல இருந்து மருமலா வந்துட்டாலே எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் வருவாளோ. புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிடலாம், வீட்டை எப்படி நம்ம கைவசப்படுத்தலாம்னு எல்லாம் தெரிஞ்சவளோ இருப்பாளுவோ. பாவம் மல்லியாக்கா தான் என்ன செய்ய போறாவளோ. சரிக்கா, பாத்துக்கோங்க. நானே சாப்பிடுறதுக்கு சோற வாயில் எடுத்து வச்சேன். உங்க சத்தம் கேட்கவும் அந்த அன்னைக்கு ஒடியாந்தேன். ஐயோ மல்லியாக்காக்கு என்னமோ கஷ்டம் போல, என்ன எதுன்னு கேட்போம்ட்டு. இதுக்கு போய் இந்த லட்சுமி அக்கா வரதா வந்துட்டு போயிட்டாவ. என்ன எல்லாம் ஒருத்தர மாதிரி யாருக்கு என்னென்ன ஆயிட்டு போகுது, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு மனசார இருக்க முடியாதுக்கா. அதான் ஒடியாந்தேன். வந்து பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. இனி கடவுள் தாங்க காப்பாத்தணும் உங்களை. சரி, நான் வாரேன். என்னக்கா நாங்களும் வாரம் இல்லையா? பார்த்து இருந்துக்கோ. ஆமா, நாளைக்கு மவனை கையோட இழுத்துட்டு போயிட்டானே எங்கிட்ட புலம்பிட்டு அழாத. நாங்க ஒன்றும் புதுசா சொல்லல, நாட்டில் நடக்கிறதுதான் சொல்லுதோம். ஓ நல்லதுக்கு தான் சொல்லுதோம். ஆமா, நாங்க வாரோம். இவள் வெள்ளாதுன்னு சொல்லுறது உண்மைதானே? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சமாதானப்படுத்தினானா அவன் இதையாவே பொண்டாட்டியை கூட்டு உள்ள போயிட்டான். சும்மா நம்ம மேல பாசமா இருக்க மாதிரி எம்மான்னு அடிச்சுக்கிட்டு தானே ஒளிய. பாசம் பூரா அவன் மேலதான் வச்சிருக்கான். அவனை எவ்வளவு பாசமா வளர்த்தேன். என்னைக்கா இருந்தாலும் நம்மள கைவிட மாட்டான்னு நினைச்சேன். இப்போ நடக்கதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரமே இவன் என்ன விட்டு அவ வீட்டோட போயிருவான்னு நினைக்கேன். அவன் நல்லா தான் இருந்தான், இவன் வந்துதான் மாத்திட்டா. எல்லாம் என் தலையெழுத்து. யார சொல்லி நோவேனா? எங்க அந்த பேக்க ஒரு கை பிடிக்குங்க. அம்மா சப்பா, கூப்பிடும் போது சட்டுன்னு ஒடியாரலாம்லாங்க. தூக்கிட்டு வரதுக்குள்ள என் குறுக்கையே முறிஞ்சு போயிரும் போல. நீ என் மக்களே தூக்கிட்டு கஷ்டப்படுதான் அண்ணனை கூப்பிட்டு அவன் ஒடியாந்துருப்பாம்ல. ஆமா, நான் ஒரு பேக்க தூக்கணும் இருந்தாலும் கூப்பிட்டா மட்டும் வரவிட மாட்டான் அவனை. மவாக்காரிக்கு பேக்க தூக்கனா மட்டும் அவன் போகலாம், தூக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆமா, அந்த பேக்க என்ன ஏன் தண்டி இருக்கு? உள்ள கிரைண்டர் மிக்ஸி எதையும் தூக்கி போட்டாலும் தெரியலையே. ஏன் அதுக்கும் ஒரு அடுப்படியில போய் பார்த்துட்டு வருவோம். இவன் இம்பிட்டு வேகமா எங்க ஓடுதா? எல்லாம் உன் பொண்டாட்டி என்ன மின்னல் வேகத்துல ஓடுதா? எதுக்கு தெரியலம்மா, எதுவும் வேலையா இருக்கும். சரி எத்த கிளம்புதோன்னு. சரியா பாத்து போயிட்டாங்க. மீனாமா சரிம்மா, போயிட்டு வரேன்னு. பாத்து போயிட்டு வந்த மக்களே. சரிம்மா. எம்மா, நான் ஊருக்கு போறேன்னு எல்லாத்தையும் மறந்துடாத. நான் வந்த அன்னைக்கு அவ போட்ட சண்டை ஞாபகம் இருக்குல்ல? என்ன சண்டை டீ? என்னம்மா இப்படி கேக்கா? LIC ரூபாய் எனக்கு தரக்கூடாதுன்னு சண்டை போட்டு கிடந்தால? ஆமா ஆமா. இப்ப சொல்லு. ஆமா ஆமான்னு மறந்துட்டு இருந்துடாத. ஒழுங்கா அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்து என்ன ஏதுன்னு முடிவெடுக்க பாரு. அவ அன்னைக்கு நம்ம 2 பேரும் என்னெல்லாம் சொன்னா, சுவாத்துல விச வச்சு கொண்டுரும்னு சொன்னல, அது எல்லாத்தையும் அண்ணன்கிட்ட சொல்லி கொடு. நான் இருக்கேன் தண்ணினா மறுமை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு அமைதியாவே இருந்துட்டேன். நாங்க போன பிறவாது பேச ஆரம்பிச்சரியா? சரி டீ விட்டுருவேனா? நான் கண்டிப்பா கேட்கேன். சரின்ட்டு விட்டுட்டு இருந்துடாத சொல்லிட்டேன். அது எப்படி டீ விடுவேன்? கண்டிப்பா கேட்கேன். இன்னைக்கே கேட்டுட்டு எனக்கு நைட்டு போன் போடுவியா என்னாச்சுன்னு? இன்னைக்கு முடியாது டீ, பைப்படியில சண்டை போட்டு நானே ஆவியத்து போய் கிடக்கேன். நாளைக்கு தூங்கி எந்திரிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கெதியா இருப்பானா? நாளைக்கு காலையில கேட்டு சண்டை போடுதேன் சரியா? சரி, அப்ப நாளைக்கு காலையில நான் உனக்கு போன் போடுதேன் ஞாபகப்படுத்துக்கு. நீ ஞாபகமா கேட்டு சண்டை போடு சரியா? சரி டீ. ஆமா, எங்க ஓ மர்மூல காணல? உள்ள ஓடுனா? அதான் எனக்கும் தெரியல. சின்ன பண்ணே வாரேன். என்னத்தே எங்க போன? எல்லாரும் இங்க நிக்க. மீனா ஊர் கிளம்பி நிக்க. உள்ள என்ன செய்த? ஒண்ணும் இல்லத்தே, அடுப்படியில கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் இருக்கான்னு பாக்க போனேன். என்ன திடீர்னு பாக்க போனேன்? அது ஒண்ணும் இல்லத்தே, உங்க மாவா கொண்டு போறதுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த பேக்கு. ஏன் தண்டிக்கு இருக்கு பத்தியா? அதான் உள்ள துணிமணி தான் இருக்கா, இல்லாட்டி வீட்டுல இருக்க கிரைண்டர் மிக்ஸியும் உள்ள போட்டு கொண்டு போறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி அடுப்படியில போய் பாத்துட்டு வரேன். ஆமாக்கா, நீங்க சொல்லுன்னு சரிதான். மீனா, நம்ம ஊர்ல இருந்து வரையில நீ கையில ஒரு ஹேண்ட்பேக் தானே கொண்டு வந்த. பிறகு எப்படி இத்தான் தண்டி பேக்க தூக்கிட்டு வர? தம்பி, உங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, நீங்க இதே இன்னைக்கு தான் கவனிக்கலா? எப்பவுமே உங்க பொண்டாட்டி வரும்போது கையில ஹேண்ட்பேக்கோட தான் வருவா, போகும்போது ஏன் தண்ணிக்கு பேக்க தூக்கிட்டு போவா. அப்படி அதுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. சிதம்பர ரகசியமாவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லக்கா, நானே நீங்க சொன்ன பிறதானே கவனிக்கேன். மீனா, அப்படி உள்ள என்னதான் வச்சிருக்க? நான் உள்ள என்னத்தையும் வச்சுட்டு பாரு, உனக்கு என்ன? மீனா இப்ப கோபடியா? பிறகு அவ உன்னை கலாச்சிக்கிட்டு இருக்கா, அது கூட உனக்கு தெரியல. கிறுக்க கணக்கா என்கிட்டயே கல்வி கேட்க. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மீனா? எதுக்கு இன்னும் தண்டி பேக்க தூக்கிட்டு வர? நான் எதையும் தூக்கிட்டு வரேன், உனக்கு என்ன? உனக்கு உங்க அம்மையும் அக்கா தங்கச்சியும் கேள்வி கேட்க துப்பு இருக்கா? அதை விட்டுட்டு என்னைய மட்டும் கேள்வி கேட்டு நீட்டிடுவேன். பொத்திக்கிட்டு கிளம்பு. எங்க வீட்டுல வச்சு உன்னை எல்லாரும் முன்னாடியும் பேச வேண்டாமேன்னு பாக்கேன். இதுக்கு மேல வாயை திறந்தன் வையே, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சத்தம் இல்லாம கிளம்புத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. என்ன தம்பி, சத்தத்தையே காணில? மீனா என்ன சொல்லுதா? ஒண்ணு இல்லக்கா, நீ யாராவது சீக்கிரம் கிளம்புதோங்க. நாங்க போயிட்டு வரோம். என்னக்கா?
இவன் ஒரு பயந்தாங்கொழி, பேச ஆரம்பிக்கலாம் நல்லா தான் ஆரம்பிப்பான், முடிக்கும் போது கரெக்டா பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு வாயை பத்திட்டு நின்றுவான். இந்த பேக்குக்குள்ள அப்படி என்னதாம்மா வச்சிருப்பா, என்ன தண்டி இருக்கு? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். உடம்ப பாத்துக்கோ, மருந்து மாத்திரையில நேரத்துக்கு போடு, சரியா? சரி மக்களே. என் புள்ள 2-3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா நல்ல கலகலன்னு இருந்தது. இனி நீ போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி பெரும்டி. என்னம்மா செய்ய, போய் தானே ஆகணும். நான் வாரேன்னு. பார்த்து பதனமா போயிட்டு வா மக்களே. அம்மைக்கு எட்ட ஃபோன் போட்டுக்கோ என்ன? சரிம்மா. மைனியோ, போயிட்டு வரோம். எங்க அம்மையை நல்லா பாத்துக்கிடுங்க. சரி மீனா. எத்தே எக்கா எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோன்னு. சரி மருமோனே, வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு. சரி தே. தம்பி பார்த்து போயிட்டு வாங்க, வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரிக்கா. மீனா வா. மாப்பிள்ள நீங்க போங்க, நான் பேக்க தூக்கிட்டு வரேன். சரிதான். நான் போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்க வாங்கன்னு. மீனாமா போம்மா. போவோம்னே. அம்மையை நல்லா பாத்துக்க என்ன? சரி மீனா. எம்மாலோ போயிட்டு வரேன்னு. சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. இவ கெட்ட கேட்டுக்கு பாட்டு வேற, வீட்டையே முகாம் போட்டு போறா பேக்குக்குள்ள, இதுல இவளுக்கு ஃபீலிங்ஸ் வேற. மகாமா அழாதம்மா. எங்க இப்படி பிரச்சனையாவும் நினைக்கவே இல்லைங்க. காலையில இருந்து நாள் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சந்தோஷமா நினைச்சேன் தெரியுமா? ஆச்சி வந்திருந்தா, பூரணி வந்திருந்தா, நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தோம். நான் பூரணிட்ட கூட என்ன சொன்னேன் தெரியுமா? எங்க அத்தையை பாரு, எல்லாருக்கும் சேர்த்து சமையல் பண்ணிருக்காவோ, எங்க அத்தையை மாதிரி நல்ல குணம் வரவே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் போய் எவ்வளவு தப்பா பேசிட்டேன்னு நினைச்சிட்டவளங்க. அழாத மகா. நான் அத்தையை பத்தி எதுவுமே தப்பா சொல்லலைங்க. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா மகா? நீ கண்டிப்பா எதுவுமே எங்க அம்மா பத்தி தப்பா சொல்லிருக்க மாட்டா. அம்மா தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏசிட்டா. இனி நான் அம்மா கிட்ட சொல்லுதேன் ஏசாதன்னு, சரியா? அவ ஏசினதுக்கு நான் அழலைங்க. நான் அத்தையை பத்தி தப்பா பேசிட்டோம்னு அவ நினைக்கிறதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. மகா எனக்கு தெரியும் மகா, நீ அப்படி பேச மாட்டேன்னு. வேற யார் உன்னை நம்பணும்? நான் நம்பினா போதாதா? அத்தை நம்ப மாட்டுக்கவளங்க. விடு மகா, அம்மா தானே, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு அவ புரிஞ்சுக்கிடுவா. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிடாம உன்னை புரிஞ்சுக்கிடாம இருக்க போய் தான் அவ அப்படி தப்பா நினைக்கா. என்னைக்குனாலும் நீ நல்ல பிள்ளைன்னு தெரியும் போது நம்ம தப்பா பேசிட்டோமேனு அவளும் வருத்தப்படதான் செய்வா. ஏங்க நீங்க நீ நம்புதீங்களாங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன்னைய நான் நம்பாம எப்படி இருக்க முடியும்? உண்மையா உன்னைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படிங்கும் போது உன் மேல நம்பிக்கை வைக்காட்டா அந்த காதலே உண்மையானது இல்லைன்னா ஆயிரும். உங்களுக்கும் என் மேல சந்தேகம் வந்தாலும் வரலாம்லாங்க. சே என்ன பேசுற? உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னல் பாதி மகா. உன்னைய நான் சந்தேகப்பட்ட என்னைய நானே சந்தேகப்படுற மாதிரி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி பேசிருக்கவே மாட்டா. நம்பி வந்த பொண்டாட்டியே எல்லா விஷயத்துக்கும் சந்தேகப்பட்டு பேசவே நல்ல மனுஷனே கிடையாது. நான் ஒரு நாள் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நீ என்கிட்டயே ஒரு நாள் எங்க அம்மாவை பத்தி தப்பா சொன்னதில்ல. எந்த இடத்துலயும் அத்தைன்னு விட்டு கொடுக்காம அவளை தலையில தூக்கி வச்சுதான் பேசுவா. அம்மாக்கு தான் உன் பாசம் புரிய மாட்டுக்கு. பரவாயில்ல, எங்க அம்மாவை நான் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிட்டேன். நீ அழாத மகா. ஏங்க இது வரைக்கும் நீங்க எனக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஜுவல்ஸ், ட்ரெஸ்ன்னு என்னமெல்லாமோ எடுத்து தந்திருக்கீங்க. ஆனா அப்போல்லாம் இல்லாத சந்தோஷம் எனக்கு இப்பதாங்க முழுசா கிடைச்சிருக்கு. ஒரு பிரச்சனை வந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காண்டி நிக்கீங்க பாத்தீங்களா? இப்படி யாருக்கிட்ட நீ விட்டு கொடுக்காம பேசுறீங்க பத்திலா? இப்பதாங்க உங்க மேல இருக்க லவ் எனக்கு 1000 மடங்கு கூடுது. ஐ லவ் யூங்க. லவ் யூ சோ மச் மகா. நீ சொன்ன மாதிரி லவ்ங்கிறது 2 பேரும் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டதுலயோ இல்ல ஒன்னா ஊர் சுத்தத்திலயோ கிடையாது மகா. ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்க நம்பிக்கையில தான் இருக்கு. அதுதான் உண்மையான லவ். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? எந்த சூழ்நிலையும் உன் மேல நான் வச்சிருக்க லவ்வும் நம்பிக்கையும் குறையவே குறையாது. அழாத மகா ப்ளீஸ். எனக்காண்டி பாரு, அழுது முகமெல்லாம் செவந்து போயிட்டு. எப்படி மகா அழுதாலும் அழகா இருக்க? எம்மாடி சிரிச்சிட்டியா? என் பொண்டாட்டி என்ன அழகா இருக்கா. அழுது முடிச்சு சிரிக்கவும் என்ன பிரைட்டா இருக்கு தெரியுமா முகம். நான் ரொம்ப லக்கிங்க. அப்படியா? எதுக்கு? இப்படி ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடைக்கிறதுக்கு. என்ன தவம் செஞ்சனா உங்களை கல்யாணம் பண்றதுக்கு. ஏ அப்பா, என் பொண்டாட்டியும் இப்ப என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டால. போங்க. பொங்கழுத்தில் மாலையிட பொன்னிரண்டு தோளத்தோட என்ன தவம் செஞ்சேனோ என் மாமா. வண்ணக்கிளி கையோட சின்ன சின்ன